Today's session we are going to see about how to install Python. It's our first practical. First உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பைத்தான் டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் பைத்தான் டைப் பண்ணணும். உங்களோட பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதில் போய்ட்டு பைத்தான் இருக்குது, www.python.org. அதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இருக்குது. இட்ஸ் ஃபார் விண்டோஸ் ஓஎஸ். ஓகே, ஸோ விண்டோஸ் ஓஎஸ் 64 பிட் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து டவுன்லோட் த பைத்தான் 3.11.5 கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். நெட்லேருந்து ஃப்ரீயாக நம்மளால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆனோன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். Python வந்து easy to code, it's user friendly and high level language. So many library files are available. ஸோ நம்ம அதையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா pandas, numpy, matplotlib இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போனீங்கன்னா அங்கே அப்கிரேட் நவ் அண்ட் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் சொல்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. அப்கிரேட் நவ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ அப்கிரேட் நவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி நமக்கு அப்படியே இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும், ஸ்லோவாக தான் இருக்கும், பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். Data analytics and data scientists use this Python to identify the trends in data. Matplot library files, so it converts the numbers into chart diagrams, pie chart or histograms. அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸு, ஈஸி டு கோடு, யூசர் ஃப்ரெண்ட்லி, ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இட்ஸ் இன்ஸ்டால்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பை அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா IDLE பைத்தான் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது காட்டுது. இட்ஸ் ஆப்பு. ஸோ இட்ஸ் இன்சைடு யுவர் சிஸ்டம். நீங்கள் வந்து அது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த ஷெல் ஓப்பன் ஆகும், IDLE. இது ஆல்ரெடி நீங்கள் பைத்தானில் பண்ணியிருப்பீங்க. இங்கே போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இது எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா வெல்கம் டு virtual classroom lectures அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைத்தானோட சின்டாக்ஸ் அண்ட் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறதெல்லாம். பட் இருந்தாலும் நான் இங்கே வந்து சும்மா ட்ரையல் இது எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ வெல்கம் டு virtual classroom lectures அப்படிங்கிறது அவுட்புட் ஷோ ஆகுது. ஸோ பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு.